சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன மாரி அச்சுறுத்தல், என்ன மாரியான மென்டல் அண்ட் பிசிக்கலான விஷயங்கள் இருக்கிறது, டிசேபிலிட்டி ஆயிட்டாங்க, டிசேபிள்ட் ஆயிட்டாங்க. இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா, இனி வேலை பண்ண முடியாது. விஆர்எஸ் வாலண்டரி ரிட்டயர்மென்ட் குடுக்குறாங்க. அப்படின்னா என்ன மாரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப இதுவரைக்கும் பென்ஷன் குடுத்ததெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க மேம். அதுக்கு முன்னாடி நான் வந்து டெம்பரவரியா இருந்தேன். அதெல்லாம் கணக்கு பண்ணி நான் வந்து வேலையில இருக்கிறத வந்து பென்ஷன் அப்ளை பண்ண முடியுமா? தயவு செஞ்சு உங்களுக்கு நீங்களே குழி தோண்டிக்காதீங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அதாவது கம்பேஷனேட் கிரவுண்ட்ல உள் வேலைக்கு போறவங்களோ, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, டெம்பரவரி அண்ட் கான்ட்ராக்ட்ல இருந்து கொஞ்ச நாள் வேலை பார்க்காம, புடிக்காம, எடுபிடி வேலை பார்க்குற மாரி இருக்கும். ஃபைல தூக்குற வேலையா இருக்கும். நீங்க நெனைக்கிற மாரியான மாஸ்டரா ஆஃப் மாஸ்டர் ஜாபாலாம் இருக்காது. டென்ஷனான வேலையா தான் இருக்கும். ரொம்ப நேரம் வேலை பார்க்குற மாரி இருக்கும். உங்களுக்கு டிராவல் அலவன்சஸ் குடுத்தா அது பத்தாது. உங்களுக்கு வந்து கோர்ட்டுக்கு வந்து அமௌண்ட் குடுக்க சொல்லி குடுக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பத்தாது. டிபார்ட்மெண்ட்ல அது இருந்தாலும் பட்ஜெட் ஒதுக்கப்படாது. இப்போ நீங்க பஞ்சாயத்து தலைவரா இருக்கீங்க, இல்ல வந்து ஒரு சர்க்குலேஷன்ல இருக்கிறீங்க அப்படின்னா, அந்த தொகைய வந்து உங்களால சர்க்குலர் பண்ண முடியாது. ஏன்னா, அதுக்கான தேதிகள் வந்து இருக்கும். அது வர வரைக்கும் உங்கனால டிமாண்ட் அது அதர் ப்ராசஸ் உங்களால பண்ண முடியாத இடத்துல இருக்கும்போது, கொஸ்டினபிள் ஆகக்கூடிய நபர்கள் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய அதிகாரிக்கு போடப்படுகிறது. அது பிரஷர் ஆகப்படும். ஸோ, அந்த பிரஷர் எல்லாத்தையும் நீங்க வந்து கண்டிப்பா ஏத்துக்கக்கூடிய ஒரு தன்மையில இருக்கனால தான் அந்த ஜாபுக்கு போறீங்க. உங்கனால பண்ண முடியல அப்படின்னா, அதே கிரவுண்ட வச்சு உங்க வேலைய விட்டு தூக்க முடியும். இப்ப நெறைய அதிகாரிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, நெறைய திருமணங்களும் மற்றும் பல பெண்கள், பல ஆண்கள வந்து மிஸ்யூஸ் பண்றதாகவும், ப்ராஸ்டியூஷன் மாரியான விஷயங்கள் பிரிவலன்ட்டாக பல ஸ்டேட்களிலிருந்து பெண்களும், ஆண்களும் இறக்கப்படுவதாகவும், அதுக்காக பல துறைகளில வந்து மிஸ்யூஸ் பண்ணப்படுறதாகவும் நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது வந்து ப்ராஸ்டியூஷன் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா, ரொம்ப மாடர்னைஸ்டான ஒரு கான்செப்ட்ல போய்க்கிட்டு இருக்கனால, இந்த பர்ட்டிகுலரான விஷயங்கள் வந்து அ யாரும் கண்டுக்கிறதில்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்காங்க. பட் நெறைய சட்டங்கள்ல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு திருமணத்துக்கு மேல திருமணங்கள் ஏற்படும்போது, அத வந்து அவங்க கணக்கிடல, அவங்க அத சொல்லல, அது கவர்மெண்ட்டுக்கு கொண்டு வரல அப்படின்னா, அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியும், அவங்களுடைய அடுத்து போகக்கூடிய அந்த லீகல் ஹேர்ன்னு சொல்லக்கூடிய அந்த வேலை வாய்ப்புகளுமே என்ன ஆகப்படுகிறது என்றால், கொஸ்டினபிள் ஆக்கப்படுகிறது. ஸோ என்ன இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, இந்த வேலை வாய்ப்புகள் அப்படின்னு குடுக்கும்போதும், இந்த ப்ராப்பர்ட்டின்னு வரக்கூடிய விஷயங்களும், இல்ல ஸ்கீம்ஸ் ஹவுசிங் போட்டிருப்பாங்க. ஸ்கீம்ஸ வந்து கட்டி முடிச்சிருப்பாங்க. அப்ப அது யார்கிட்ட குடுக்குறது? யாரோட பேர்ல ரிஜிஸ்டர் பண்றது? அப்படின்னு நெறைய விஷயங்கள் உள்வரும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறாங்க அப்படின்னா, இத பொறுத்து இது மாரியான சம்மந்தமான நெறைய விஷயங்கள் கொஸ்டின் பண்ணப்படுகிறது. ஸோ ஒரு சில கமிஷன்ஸ் அண்ட் கமிட்டீஸ்ல பார்த்தீங்கன்னா, ரிட்டயர்ட் ஆஃபீசர்ஸாவே இருந்தாலும், அவங்களுக்கு எதையும் வந்து குவாலிஃபிகேஷன் வச்சிருப்பாங்கன்னா, திருமணங்களுத்தையுமே குவாலிஃபிகேஷன்ல வச்சிருப்பாங்க. இப்போ சர்வசாதாரணமாக நெறைய பேர் டிவோர்ஸ் பண்ணிட்டு போய்க்கிட்டே இருக்காங்க. அது எப்படி மாறிருச்சு அப்படின்னா, நம்ம கலாச்சாரத்தையும் சரி, நம்மளுடைய விதிகளையுமே அத்துமீறக்கூடிய விஷயங்களா இருக்கக்கூடிய ஒரு சம்பவங்களா போய்க்கிட்டு இருக்கு. ஸோ நெறைய நியூஸ்களில குக்கர்ல வச்சு வேக வச்சுட்டாங்க. பெண்ண வந்து குக்கர்ல வேக வச்சுட்டாங்க. அது என்கொயரி பர்ட்டிகுலர் கன்சர்ன்ட் ஜுடிஷியல்ல இருக்கக்கூடிய மேஜிஸ்ட்ரேட்ஸ் அண்ட் அதர் ஜட்ஜஸ் வந்து அது முடிவு செய்யக்கூடிய நபர்கள ட்ரையல்ல அது முடிவாகும். இத பத்தி நம்ம சொல்றதுக்கான விஷயங்களே கிடையாது. இத நம்ம ஒப்பீனியன் குடுக்கலாம். பட் அது டூ த எக்ஸ்டெண்ட் ஒரு விஷயம் இருக்கு. அத தாண்டி நம்ம குடுத்துட்டோம் அப்படின்னா, நம்மளும் கொஸ்டினபிள் ஆக்கப்படுவோம். ஸோ, இதுக்கான கண்காணிக்கக்கூடிய அதிகாரிகள் அவங்களுடைய வேலைகள செய்யக்கூடிய ஒரு நபர்களாக மாறும்போது, நம்மளுடைய அம் லைக் YouTubeஆ இருக்கட்டும், இல்ல மற்ற தளங்கள அவங்க முடக்குவாங்க. அப்படின்னா, ஏன் என்றால், அது வந்து நம்மளுடைய நாட்டுக்கு அது சரியானதா இருக்காது. மனிதர்களுடைய மன அமைதிக்கும், இத வந்து மன நிம்மதியா வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து குழப்பத்திற்கு உள்ளாக்கப்போது, இந்த விஷயத்த அவங்க தடுக்க தான் செய்வாங்க. அதனால தான் இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல YouTubeலயே என்ன சொல்றாங்க அப்டின்னா, இந்த மெட்டா கான்செப்ட்லயும் வச்சு என்ன பண்றாங்கன்னா, பொய்யான தகவல்கள், இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, சிமாட்டிக்ஸ் மாரி யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள வந்து ஸ்டாப்பேஜ் பண்ணி இன்ஃபர்மேஷன் அண்ட் டிஸ்இன்ஃபர்மேஷன்ஸ் இல்ல வந்து மிஸ்ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் தி டிஃபர்மேஷன் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் முடக்கும் விதத்தில நெறைய டெக்னாலஜிக்கலா கொண்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ YouTubeல நெறைய பேர் காப்பிரைட் பேஸ் பண்ணி இருக்கவங்களே 9 செகண்ட்ஸ் ஐ திங்க் ஸோ. ஸோ அதுக்குள்ளே வந்து இருந்தது அப்டின்னா, அது எக்ஸீட் ஆச்சுன்னா, அது வந்து காப்பிரைட்டோடைய இஷ்யூஸா அது காட்டப்படும். ஸோ அதையும் வந்து நெறைய ட்ரிம் பண்ணி மற்றவர்களோட பதிவுகள வந்து மிஸ்யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஹாஃபா போட்டு பதிவுகள பண்ணிட்டுருக்காங்க. ஸோ எந்த ஒரு விஷயம் நேர்மையாவும், உண்மையாவும் நம்மளுடைய உழைப்பும் அதில கொஞ்சமாவது இருக்கணும்.
ஸோ அது ஒரு தகவலாக இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, அதில வந்து நமக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு உரிமையாக சரி, அந்த மாரி சொன்ன மாரி ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு கான்செப்ட்ல நமக்குன்னு ஒரு கடமைகள் இருக்கு. நமக்கான டியூட்டீஸ் இருக்கு. அத நம்ம செய்யணும்னு சொல்லி அரசியலமைப்பு சட்டம் நெறைய இடத்துல வலியுறுத்தியிருக்கு. ஸோ ஒருத்தங்க எப்படிலாம் உள்ள வராங்க, ஒரு பிரச்சனை வருதுன்னா யாரெல்லாம் கூப்பிடுறாங்க, அதுவரைக்கும் நண்பர்களா, தோழர்களா இருந்தவங்க எப்படிலாம் எனிமியா வந்து கொண்டு வரப்படுறாங்க. ஸோ சட்டங்கள் எப்படிலாம் அவங்க வந்து விமர்சனம் செய்யப்படுகிறதுன்னா, ரொம்ப மோசமான விமர்சனங்கள்ல வந்து இருக்கும். ஸோ நெறைய இடங்கள்ல நீதிபதிகளே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அது வந்து அந்த மாரி தான் வந்து கேஸ் ஃபைல் ஆகுறதுக்காக அந்த மாரி சொல்லியிருப்பாங்க. நீங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய அதிகாரிகளே, இல்ல அந்த மனச விட்டுட்டு சரி பரவால்ல மன்னிக்கணும்னு நினைக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு கூட அவங்களுக்கு முரண் பிடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. இல்ல என்னுடைய பேர கெடுத்துற விதத்தில இதுங்கள இன்க்ளூட் பண்ணி போட்டுக்கனால, இது என்னுடைய ரெப்யூட்டேஷன கெடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஃபோர்ஸபிளா பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு வரும். ஸோ நண்பர்கள், சகோதர, சகோதரிகள் மற்றும் பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில இருக்கக்கூடிய அண்ணன், தம்பி முறைகளில இருக்கக்கூடிய நபர்களோ, இல்ல சொந்த ரத்தத்தில சார்ந்துபட்டு இருக்கக்கூடிய மக்களா இருந்தாலும் சரி, பிரச்சனைகள் உள்ளாக்கப்படுறாங்க. என்ன மாரியான பிரச்சனை மேம்? ஸோ பிரச்சனை வந்தா யாரெல்லாம் கூப்பிடுறாங்க? நல்ல தோழர்களா, ஃப்ரெண்ட்ஷிப்பா, லவ்வரா இருக்கலாம், கல்யாணம் ஆன தம்பதிகளா இருக்கலாம், இல்ல தம்பதிகள் வந்து பிரிஞ்சு போன 2 கவர்மெண்ட் அரசு அதிகாரிகள் வெளிய போனாலும், அவங்களுடைய ரிவெஞ்சுக்காக யாராவது ஒரு பேர்கள் வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. மொட்டை கடுதாசி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாரி நெறைய பிரச்சனைகள் ஏற்படும். சரிங்க. இப்ப என்ன மாரியான ப்ராப்ளம்ஸ் வருங்கிறத பத்தி நான் டிஸ்கிரைப் பண்ணிடுறேன். அதாவது யாரெல்லாம் கூப்பிடுறாங்கன்னா, பாலிட்டிக்கலா என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. பொலிட்டிக்கல் மீன் அந்தந்த கட்சிய சார்ந்தவர்கள போய் பார்த்து காசு குடுத்து அவங்கள கூப்பிடுவாங்க. ஸோ, இதுல பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படும். இது நாள் வரைக்குமே என்ன ஜாதி, மதம்னு தெரியாம பழகுன நண்பர்களோ, மற்ற நபர்கள் யாரா இருக்கும்போது, அந்த இடத்துல ரிசர்வேஷன் பேஸ் பண்ணியும், வீக்கர் செக்ஷன பேஸ் பண்ணியும் கொண்டு வருவாங்க. இதுல பெண்களுடைய கோட்டான்னு சொல்லும்போது, வீக்கர் செக்ஷன்ல வரும்போது ஏஜ் ஓல்டு பெர்சனா இருக்காங்க. இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களாக இருக்காங்க. இல்ல குழந்தைகளா இருக்காங்க. இல்ல வந்து ஒரு மைனர் ஒரு பார்த்தீங்கன்னா, நியூவா ஜாயின் பண்ண ஃப்ரெஷரா இருக்காங்க அப்படின்னா, அவங்க கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, சீனியர் அதுக்கு மேல இதுவரைக்கும் எந்த ஒரு தவறும் இல்லாம நேர்மையான அதிகாரி மேல கூட என்ன பண்ணுவாங்க, இவங்களுடைய ஏஜ் கிரைட்டீரியா வச்சு என்ன வந்து இவங்க ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட்ல வேலை இருக்காங்க. ஒருத்தங்க வேலை இல்லாம ஒருத்தங்க நார்மல் பப்ளிக்கா இருக்காங்க. அன்றாட கூலி வேலை பார்க்குறவங்களுக்கு இவங்க என்னதான் கவர்மெண்ட் வேலையில இருந்தவங்க உதவி பண்ணியிருந்தாலும், ஒரு கட்டத்தில வரும்போது இவங்களுடைய அரசோடைய பவர வச்சு எங்கள வந்து என்ன பண்றாங்க, ஒரு பிரஷர் பண்ணி எங்கள வந்து அத்துமீறி எங்கள வந்து கஷ்டப்படுத்துறாங்க. அதோட அதிகாரத்த வந்து இவங்க அதிகப்படியா மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அதே பெர்சன் அவங்க தான் படிக்க வச்சிருப்பாங்க, அவங்க தான் வளர்த்துருப்பாங்க, அவங்க தான் ஒரு நல்ல நிலைமைக்கு வர வச்சிருப்பாங்க. அவங்க மேலேயே பொய் புகார்கள் குடுப்பாங்க. இது உங்களுக்கு படிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வரும். இதனால நல்ல உறவுகளையும், நல்ல மனிதர்களையும் நீங்க இழக்க நேரிடும். ஸோ இந்த மாரியான விஷயங்கள். ஸோ வீக்கர் செக்ஷனா இருக்காங்க, பெண்களா இருக்கிறாங்க, அந்த மாரி ரிசர்வேஷன்ல கொண்டு வந்தாங்க. டிரான்ஸ்ஜெண்டரா இருக்காங்க, இல்ல டிரான்ஸ் வுமனா இருக்காங்க, இல்ல எல்ஜிபிடிக்யூ ரிசர்வேஷன்ல உள் வந்திருக்கிறாங்க. இது எல்லாம் உள்கறது இல்லாம டிசேபிள்டா இருக்காங்க, டிஃபரண்ட்லி ஏபிள்டா இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஊனமுற்றவர்களா இருக்காங்கன்னா, அவங்க அந்த கிரவுண்ட வச்சு பரிதாபத்த உருவாக்கி அவங்க என்ன பண்ணுவாங்க, வேலைய வந்து காப்பாத்திக்கிறதுக்காகவும், அந்த மற்ற பிரச்சனைகளிலிருந்து அவங்க வெளிய வர்றதுக்காகவும், இந்த மாரியான மற்றும் பல விஷயங்கள பயன்படுத்துவாங்க. அதுல வந்து அமௌண்ட் மட்டும் வந்து டிரான்சாக்ஷன்ஸ்ல வராது. அது மட்டும் இல்லாம குடும்பம் இல்ல, ஜாதி, மதம் எல்லாமே வந்து அப்போ திரட்டுவாங்க. இப்ப திரட்டக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே வரும்போது என்ன ஆகும்? யாருக்கு இது வந்து ரொம்ப அ கஷ்டத்த குடுக்கும் அப்டின்னா, அனைத்து மக்களுக்கும், அனைத்து நபர்களுக்கும், அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும், அங்க இருக்கக்கூடிய வேலையில இருக்கக்கூடிய அனைத்து ஆண், பெண் எல்லாருக்குமே இது ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்த தரும்.